2026 இந்தியன் பிரீமியர் லீக்கோட கிளைமேக்ஸ் நெருங்கிடுச்சு. 2026 ஐபிஎல்லோட இந்த கிராண்ட் பினாலே அகமதாபாத் நரேந்திர மோடி ஸ்டேடியத்துல மே 31 ஞாயிற்றுக்கிழமை மிக பிரம்மாண்டமா நடக்குது. இந்த எபிக் கிளாஸ்ல ரஜத் பட்டிதார் தலைமையிலான ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர், சுப்மன் கில் தலைமையிலான குஜராத் ரைடர்ஸ் சொல்லி இந்த ரெண்டு டீம்ஸும் மோத போறாங்க. ஆர்சிபி வர்சஸ் ஜிடி ஃபைனல் அப்படின்றது என் போன்ற பல பேருக்கு எப்படிப்பட்ட விஷயம்னா, ஆஸ்திரேலியா வர்சஸ் இங்கிலாந்து ஆஷஸ் சீரீஸ் மாதிரி தான். ஆஷஸ் சீரீஸ்ல யார் ஜெயிப்பாருன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நாம ஆவலா இருப்போம். ஆனா அந்த மேட்ச்ல யார் ஜெயிச்சாலும் நம்ம கவலைப்படுமான்னு சொல்லி கேட்டீங்கன்னா கண்டிப்பாவே கவலைப்பட மாட்டோம். அதே மாதிரி அந்த மேட்சை நம்ம பல பேர் பார்ப்போமான்னு சொல்லி கேட்டீங்கனாலுமே கண்டிப்பாவே பார்க்க மாட்டோம். அதே மாதிரி தான் இந்த 2026 ஐபிஎல்லோட ஃபைனலான ஆர்சிபி வர்சஸ் ஜிடி மேட்ச்ல யார் ஜெயிப்பான்றத பாக்குறதுக்கு நான் உண்மையிலே அவளா தான் இருக்கேன். ஆனா ஆர்சிபி ஜெயிச்சாலும் எனக்கு கவலை இல்லை, ஜிடி ஜெயிச்சாலும் கவலை இல்லை. அதே மாதிரி இந்த மேட்சை நான் முழுசா பார்ப்பனாலும் கண்டிப்பாக தெரியல. பட் ஏன்னா போன வருஷம் ஐபிஎல் ஃபைனல் நடக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஈசாலா கப்பு நமதேன்னு சொல்லி நம்ம ஆர்சிபி ராகுல் டிராவிட்ல தொடங்கி விராட் கோலி, டேனியல் விக்டோரின்னு சொல்லி பல பேர் ஆர்சிபியோட கேப்டனா இருந்திருக்காங்க. ஆனா ஆர்சிபியால கப்பு ஜெயிக்கவே முடியாதுங்க அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணாத ஆளே இந்தியாவில ஏன் உலகத்திலேயே இருந்திருக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது பல இந்தியன் கேப்டன்ஸ், எண்ணற்ற இன்டர்நேஷனல் கேப்டன்ஸ், ஃபாரின் கேப்டன்ஸ் சொல்லி பல பேர் ஆர்சிபியோட கேப்டனா இருந்தும் ஆர்சிபியால கப்பு ஜெயிக்க முடியல. அப்படி இருக்கும்போது ரஜத் பட்டிதார்ன்ற ஒரு மனுஷன் ஆர்சிபியோட கேப்டனா முதல் வருஷம் பதவியேற்கிறாரு. பதவியேற்ற முதல் வருஷத்திலேயே ஆர்சிபிக்கு கப்பு ஜெயிச்சு கொடுக்குறாரு. எப்படி கப்புலாம் கனவுல மட்டும்தான் வாங்க முடியும்னு சொல்லிட்டு இருந்த ஆர்சிபிக்கு முதல் முறையா நிஜ வாழ்க்கையில கப்பு ஜெயிச்சு கொடுக்குறாரு. மறுபடியும் 2வது வருஷம் இப்ப ஃபைனலுக்கு ஆர்சிபியை கொண்டு வந்திருக்காரு.